ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தையும் அந்த தீபிகாவோட குழந்தையும் ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு டீம் வரும் இல்லைங்களா, அதாவது ஒவ்வொரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குரூப்பான அந்த ரெட் கலர் குரூப் அப்படில் வந்து இந்த வெண்பாவும் அந்த ஐஸ்வர்யாவும் தான் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் ஒரே ஹவுஸ். அதனால் அவங்கள ஸ்போர்ட்ஸில் ஒரே டீமில் சேர்க்க போகிறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து சிவ பூஜையில் கரடி வந்த மாதிரி இந்த தீபிகா வந்துக்கிட்டு, வேண்டாம் மாஸ்டர், வேண்டவே வேண்டாம், இந்த வெண்பா கூட இவ சேரவே வேண்டாம், இவளை வேறு ஏதாச்சும் குரூப்பில் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் என்ன வந்து நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் இதை செய்கிறதில்ல. அந்தந்த குழந்தைக்கு யார் யாரோட விருப்பம் இருக்கோ அந்தந்த குழந்தை கூட தான் நாங்கள் விளையாடவும் விடுவோம். அப்போ தான் அவங்களுடைய தனித்துவம் வந்து வெளிவரும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒன்று இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் கூட கொஞ்சம் நெருக்கமாகவும் யார் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கோ அவங்க கூட தான் அவங்க சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்களுடைய தனித்தன்மையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அவங்க அவங்க பக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க, இன்னொரு பக்கம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு, மேடம் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு அதெல்லாம் கேட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, இது ஸ்கூலு, இவங்க வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டாகணும். அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன்ஸ் இருக்குது, அவங்க அது எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் கூடாது, அதுதான் ரூல்ஸு. அதுபடி தான் ஐஸ்வர்யாவுக்கு வெண்பாவை அந்த ஹவுஸில் பிடிச்சிருக்கிறதுனால தான் அவளை அந்த ஹவுஸில் சேர்த்து விட்ருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் செய்யலை. நீங்கள் இதை புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இது நல்லாவே இல்லை, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு நீ ஒன்றும் கிளாஸ் எடுக்காது சரியா, எனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் இல்லை அப்படின்னு சொன்னதும், சரி ஏதோ ஒன்று போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கிறா. அதுக்கப்புறம் ஃபோன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போயிடறா இந்த மல்லி மேலே இருக்க டென்ஷனில். அதனால் பின்னாடி வர காரை வந்து கவனிக்கவே இல்லை. அந்த கார் வேகமாக வந்து இடிக்கிற மாதிரி வந்து டொப்புன்னு வந்து ஒரு பிரேக்கை போட்டு ஜஸ்ட்டு ஒரு பின் அளவுக்கு தான் ஒரு கேப், அந்த அளவுக்கு வந்து காரை நிறுத்தி ஒரு மரண பயத்தை காட்டிடுறாங்க. யார் அந்த மரண பயத்தை காட்டிய ஒரு மர்ம நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. யாரோ ஒரு புதிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. மல்லிக்கு இல்லைங்க, தீபிகாவுக்கு. ஏன்னா தீபிகாவால் வாழ்க்கை இழந்தவங்களும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சவங்களும் மல்லி மாதிரி இருக்கிறவங்க தான் இப்போ இந்த தீபிகாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த தீபிகாவோட ஆட்டம் கொஞ்சமாக நெஞ்சமாக நீங்களே சொல்லுங்கள். அவள் ஆடுற ஆட்டமும் சரி, அவளுடைய எண்ணமும் சரி, கொஞ்சம் கூட சரியில்லை. எப்போவுமே அவளுடைய சுயநலத்துக்காக அவள் யாரை வேணால் எப்போ வேணால் எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாளே தவிர கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கும் மனசு அப்படின்றது இருக்குது, அந்த மனசுக்குள்ளே ஒரு மனசாட்சின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறதே இல்லை. அதனால தான் இவ்வளோ கஷ்ட துஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இப்போ அவள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் தீபிகாவை மிரட்ட வந்த அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு தெரிஞ்சவங்க தான், மல்லிக்கு உதவி பண்ண வந்தவங்க தான். ஏன்னா மல்லி மாதிரி அவங்களும் தீபிகாவோட நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மூலயமா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வேகமாக வந்திருக்காங்க. யார் அந்த நபர் அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா முதல்லையே சொல்லிட்டோம், அதோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் அங்கே வந்திருக்கிறவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம அன்னபூரணி அம்மா தான். அன்னபூரணி அம்மா எதுக்காக இப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இவங்க பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த தீபிகா தான் அவங்க பிஸ்னஸை முடுக்கினது. அதுவும் இல்லாமல் இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே கேஸை போட்டு இப்போ வரைக்கும் இவங்களை வேலையே செய்ய விடாமல் ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா தான். அதனால் அந்த தீபிகாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வெறி கொண்டு வந்துட்டுருக்கிறவங்க தான் வேங்கை புலி நம்ம அன்னபூரணி அம்மா. இவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க அப்படின்னா, இந்த மல்லிக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி வர்றவங்க. அதனால் இவங்களால் என்றைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் இவங்க வந்தது இப்போ நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நல்லதா. ஏன்னா அந்த சுடர் போட்ட ஆட்டத்துக்கு பாதிக்கு பாதி இவங்க தான் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி இந்த தீபிகாவை வச்சு செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணாம். அதுக்காக தான் நம்ம அன்னபூரணி அம்மாவை களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மல்லியும் அவங்க பெரியம்மா அன்னபூர்ணியும் சேர்ந்தாவே செம மாசு. அந்த சுடரை வச்சு செஞ்சது அதை விட மாசு. இந்த தீபிகாவை வச்சு செய்ய போகிறது அதை விட மாசு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அன்னபூர்ணியமாக வந்தது யார் யாருக்கு சந்தோஷம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.